ஒருத்தவங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, பட்டி வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணுமோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கிடணும். வச்சுட்டு இந்த அளவு தான் நம்ம மெயினாக எடுக்கணும். சைடு ஜாயின் பண்ணணும் பாருங்கள், அந்த அளவு தான் மெயினாக எடுக்கணும். இது நமக்கு 3.75 இருக்குது. நம்ம பட்டி வந்து மடித்து தைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அப்போ 3.75 போது நான் இதில் 4 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இப்போ 3.75க்கு 4 இன்ச்சு நான் உயரம் இது வச்சுருக்கேன். இனி இந்த நீளம் பாருங்கள், இதை தான் அளக்கணும். பாருங்க, இது 10 இன்ச்சு இருக்குது. இதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரையும் குறைச்சிருக்கலாம். நான் இப்போ 10க்கு 9 எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் 10ஆம் போயிடக்கூடாதுனாக்காக அப்படி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு டைம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்க அளவை தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம மடித்து தைக்கிறதுனால தான் கொஞ்சம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பீஸ் எடுத்தாச்சு. இதை இனி ஈஸியாக எப்படி உங்களுக்கு இந்த பட்டியை கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், மெயின் டாட் மட்டும் பிடிச்சிருங்க. அது எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 30 28 40 எந்த சைஸாக இருந்தாலும் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மெயின் டாட்டை மட்டும் இப்படி பிடிச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பீஸுக்கு மேலே அப்படியே வச்சுட்டா போதும். இந்த லாஸ்ட் எண்ட் இருக்கு பாருங்க, அதில் இப்படி வைங்க. ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு போல் விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு இது போல் வைங்க. அதே போல் இந்த சைடும் கரெக்டாக, இது நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். அது எக்ஸ்ட்ரா தான் விடணும். நம்ம இந்த துணி வந்து வளைவு வந்து இழுத்து கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இப்படி விட்டுருந்தா தான் நம்ம கொஞ்சம் பாருங்கள், இப்படியே இழுத்தோம்னா இழுக்கும். நம்ம தைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரதான் செய்யும். அதனால் இந்த பக்கம் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுருக்கணும். நம்ம தைக்கும்போது நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படி இது எந்த பொசிஷனில் இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்படி நம்ம வரைஞ்சி கட் பண்ணும்போது நமக்கு தப்பே வராது. கரெக்டாக நம்ம தைக்கும்போது அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிரும். இங்கே பாருங்கள், இது இதை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை நமக்கு வச்சு பார்க்கலாம். இந்த எல்லாம் எப்படி கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு செட்டில் தைக்கும்போது செட் ஆயிரும். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த மெயின் டாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணி அதில் வச்சுட்டா போதும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம இதை எப்படி தைக்கணும், தைக்கிறதும் உங்களுக்கு தேவை இருக்குல்ல, நான் இதை தைச்சி காட்டுறேன். இது பக்கம் எடுக்கணுமா? பட்டி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இப்படி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா ஒரே சைடாக வந்துடும். அதனால் இப்படி பார்த்துட்டு நம்ம இப்போ தைக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிடுங்க. இந்த பீஸ் வெளியே தெரிய விடாது. இந்த லைனிங் வெளியே தெரியாமல் இது மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி தைச்சிடுங்க. இதையும் அதே போல். இப்போ நம்ம ரெண்டையுமே தைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துறோம்னா அதுக்காக மெயினில் உள்ள நமக்கு கொஞ்சம் தையல் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும்.
இது ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் இப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்குல்ல, அப்போ விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக வச்சு பார்க்கணும். இப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ இனி நம்ம இதை வச்சு தைக்கலாம். தைக்கும்போது பார்த்து தைக்கணும். இப்படி நம்ம தைச்சோம்னா லைனிங் வந்துடும். அதனால் நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது பட்டி இதுதான் நான் ஆப்போசிட்டில் ரெண்டுமே மாறாமல் இருக்கணும்னா ரெண்டுமே ஆப்போசிட்டில் எடுக்க சொன்னது. இனி இங்கே பாருங்கள், தைக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு போல் கொஞ்சம் தள்ளி விட்டுடுங்க. நறுக்க கொஞ்சம் தான், 1/4 இன்ச்சோட குறைவாக தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு தைங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மெயின் டாக்டர் பாருங்கள், அதை அப்படியே மடிக்கணும். தெரியுதா? அது லேசாக சின்னதாக இப்படி வி ஷேப்பில் மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி இப்படி வச்சு அதுவும் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைக்கணும். ஆமாம், இல்லைன்னா பட்டி நம்ம கப் ஷேப் வந்து அமுக்கி பிடிச்சிரும், லூஸ் கொடுக்காது. இந்த பற்றியெல்லாம் ஆமாம், இந்த பற்றியெல்லாம் மடக்கி விட்டது தெரியுதா உங்களுக்கு? மடக்கி இந்த மாதிரி விட்டுட்டு தான் தைக்கணும். இல்லை மொத்தமாக நீங்கள் தைச்சிங்கன்னா அந்த பட்டியை இப்படி இழுத்து பிடிச்சி இதுவே சப்பிடும். அதனால இப்படி தைக்கணும். நம்ம இப்படி தைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து உங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னது. இப்போ நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்ம கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை இந்த தையல் வந்து நீங்கள் இதுக்கு மேலேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பாருங்கள் இப்படி போடலாம். இதை இப்படி திருப்பி விடணும். உள் பக்கம் இப்படி திருப்பி உங்களுக்கு தைக்கும் போதே தெரியும். திருப்பி விட்டுட்டு இங்கே பாருங்க, இப்படி தைக்கும்போது ப்ளவுஸ் போடுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இன்னும் இது பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம தைக்கும்போது அந்த பட்டி கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஃபிட்டிங் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தைங்க, இது ஈஸியாக இருக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் நான் வந்து 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டது. இந்த சைடும் நம்ம கொஞ்சம் விட்டாலும் கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம். நம்ம அளவு வந்து இந்த அளவுக்கு இந்த பட்டி கரெக்டாக வரணும். இப்படிதான் பட்டி தைக்கணும். வேற இதுலயும் வேற மாடல் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஈஸி தான். இதை விடவும் ஈஸியா உங்களுக்கு பட்டி வேணாலும் சொல்லுங்க. பட்டி தைக்கிறதுல நிறைய விதம் இருக்கு. நமக்கு அளவு தான் முக்கியம். இந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு. அதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ற கரெக்டா இருக்குதுன்னா அந்த நான் சொன்ன மெத்தட்லயே நீங்க தைச்சீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். அதனாலதான் நான் மெயினா இந்த அளவை நான் எடுக்க சொன்னது. இது கூட நம்ம கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனாலும் உங்களுக்கு பிரச்சனையா தான் வரும். ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமா வரும். அதனால இந்த அளவை மெயினா எடுத்துக்கிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தது இவ்வளவுதான். இவ்வளவுதான்.